நீண்ட நெடிய போராட்டத்தின் பின்னராக இன்றைய தினம் நானும் என்னுடைய QR கோட்டினை பெற்றுக்கொண்டிருந்தேன். எனவே அதனை எப்படி பெற்றுக்கொண்டேன், எவ்வாறு பெற்றுக்கொண்டேன் அல்லது என்னென்ன விடயங்கள் அதற்கு செலுத்த வேண்டும் என்பது தொடர்பான முழுமையான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன். இதற்கு நீங்கள் எந்த விதமான இணையதளத்திலோ அல்லது எந்த தொலைபேசி இலக்கங்களுக்கோ சென்று விண்ணப்பிக்க வேண்டிய தேவையில்லை. சாதாரணமாக வெறுமனே 5 நிமிடத்தில் நீங்கள் இதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த காணொலியை முழுமையாக பாருங்க, இடையில ஸ்கிப் பண்ணீங்கள்னு சொல்லி சொன்னால் மேலதிகமான தகவல்களை அறிந்து கொள்ள முடியாமல் போகும். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். வணக்கம் உறவுகளே, பானுஜன் ரிப்போர்ட் சேனல் மூலமாக மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி இன்றைய தினம் நான் ஏற்கனவே இந்த சுருக்க குறிப்பில் கூறியதைப் போல QR கோட்டினை எவ்வாறு சுலபமான முறையில் பெறலாம் என்பது தொடர்பான விடயத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். உங்களைப் போல தான் நானும் கடந்த 2-3 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்தேச்சியாக பல இணையதளங்கள் வாயிலாகவும் அதே போல பல தொலைபேசி இலக்கங்கள் மூலமாகவும் என்னுடைய வாகனத்திற்கான இந்த QR கோடினை பெறுமுகமாக தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தேன். இருந்தாலும் எந்த விதமான விடயங்களும் பலனளிக்கவில்லை என்பதுதான் ஒரு சோகமான விடயமாக இருந்தது. இருப்பினும் நேற்றைய தினம் கூட இறுதியாக மற்றொரு காணொலி ஒன்றினை பகிர்ந்திருந்தேன். ஒரு வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் அனைவரும் உங்களுடைய தகவல்களை அல்லது தரவுகளை நீங்கள் அனுப்ப வேண்டும். அனுப்பினால் அதன் மூலமாக உங்களுக்கான அந்த QR கோடு அல்லது அதற்கான தீர்வுகளை பெறலாம் என்பதாகவும் மிக முக்கியமான ஒரு வீடியோவை பகிர்ந்திருந்தேன். அதுவும் பல ஊடகங்கள் வாயிலாக வெளியான அந்த தகவல்களை தொகுத்து தான் நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். ஆனால் அது தொடர்பிலும் பலருக்கு அதன் மூலமாக எந்த விதமான நன்மைகளையும் பெற முடியவில்லை என்பதை அந்த கமெண்ட்ஸ் மூலமாக அறியக்கூடியதாக இருந்தது. அதே போல் நானும் அதன் மூலமாக விண்ணப்பித்து பார்த்திருந்தேன். எந்த விதமான அனுகூலங்களையும் பெறக்கூடியதாக இருக்கவில்லை. அதன்படி இன்றைய தினம் இறுதியாக எனக்கு மற்றொரு தகவல் கிடைத்தது. இந்த QR கோடினை எவ்வாறு இலகுவாக பெறலாம் என்பதன் அடிப்படையில் நான் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நல்லூர் பிரதேச செயலகத்துக்கு தான் சென்றிருந்தேன். பிரதேச செயலகத்தின் மூலமாக இந்த QR கோடினை பெற முடியாதவர்களுக்காக பிரதேச செயலகத்தின் ஊடாக அவர்கள் ஒரு அர்ப்பணிப்புடன் ஒரு சமூக சேவையுடன் கூடியதாக இந்த QR கோடினை பெற்றுக் கொடுக்கின்ற வழிவகைகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் நல்லூர் பிரதேச செயலகத்துக்கு சென்று இந்த QR கோடினை என்னால் பெறக்கூடியதாக இருந்தது. வெறுமனே 5 நிமிடத்தில் இந்த QR கோடினை பெறக்கூடியதாக இருந்தது. இதற்காக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்களாக உங்களுடைய வாகனத்தினுடைய பதிவு புத்தகம் மிகவும் அவசியமானது. இரண்டாவதாக உங்களுடைய தேசிய அடையாள அட்டை கட்டாயமானது. இந்த 2 ஆவணங்கள் இருந்தாலே போதும், நீங்கள் அங்கே சென்று அந்த QR கோடினை பெறக்கூடியதாக இருக்கும். அவர்கள் தங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர்கள் மூலமாக உங்களுடைய அந்த தகவல்கள் தரவுகளை உள்ளீடு செய்து உங்களுக்கான அந்த QR கோடினை பெற்று தருகிறார்கள். எனவே இங்கு நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம், இந்த காணொலியை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு ஊர்களிலிருந்து பல நபர்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். எனவே உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்களில் இந்த சேவை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பது தொடர்பில் நிச்சயமாக எனக்கு தெரியாது. நான் இன்றைய தினம் எமது இந்த பிரதேச செயலகத்தினூடாக அந்த சேவையை பெற்றுக்கொண்டிருந்தேன். எனவே உங்களுடைய பிரதேச செயலகங்களுக்கு சென்று நீங்கள் இது தொடர்பிலான விடயங்களை கேட்டறிந்ததன் பின்னராக அவ்வாறான சேவை அங்கே வழங்கப்படுகின்றதா என்பதை முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே நான் இவ்வாறு இன்றைய தினம் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டேன் என்பதற்காக உடனடியாக பிரதேச செயலகங்களுக்கு சென்று அங்கே செய்கிறார்கள், எங்களுக்கு உடனடியாக செய்து சாருங்கள் என்று சொல்லி நீங்கள் சண்டை பிடிப்பதன் மூலமாக நீங்கள் அந்த QR கோடுகளை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே இவர்களிடம் நான் கேட்டபோது அனைத்து பிரதேச செயலகங்களிலும் இந்த சேவை நடைமுறைப்படுத்தப்படுகிறதா அல்லது அனைவராலும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது தொடர்பில் கேட்டறிந்த போது அவர்கள் தெரிவித்திருந்த விடயம் என்னென்று சொல்லி சொன்னால், எங்களுக்கு யாரும் இந்த விடயத்தை செய்து கொடுங்கள், மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதாக யாரும் பணிக்கவில்லை. மாறாக ஒரு சமூக நலன் கருதியதாக எங்களுடைய மக்கள் நிறைய இடர்பாடுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவ்வாறானவர்களுக்கு ஒரு பலனை வழங்கும் முகமாக நாங்கள் இதனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதாகத்தான் அவர்கள் இந்த தகவலையும் பகிர்ந்திருந்தார்கள். எனவே அவர்களினுடைய அனுமதியின் அடிப்படையில் தான் நானும் எனக்கு கிடைத்த இந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முடிந்தளவு உங்களுடைய பிரதேச செயலகங்களுக்கு சென்று இந்த QR கோடினை பெறுவது தொடர்பில் கதைத்து பாருங்கள். சில வேளைகளில் சில பிரதேச செயலகங்களில் இந்த நடைமுறை இருக்கும். அநேகமான ஒட்டுமொத்தமான அந்த பிரதேச செயலகங்களும் இருக்குமான்னு சொல்லி சொன்னால் எனக்கு 100% தெரியாது. உங்களுடைய பிரதேச செயலகங்கள் உங்களுக்கு அருகிலே தான் இருக்கும். எனவே ஒரு 5 நிமிடமோ அல்லது 10 நிமிடத்தில் நீங்கள் அங்கே சென்று இத்தொடர்பிலான விடயத்தை அவர்களோடு உரையாடி நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் நல்லூர் பிரதேச செயலகத்தை சார்ந்த அந்த ஊழியர்களுக்கும் இந்த இடத்தில் நான் விசேடமாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடியாக இந்த சேவையை எந்த விதமான பாரபட்சமுமின்றி மக்களுக்கு மக்கள் நலன் சார்ந்ததாக அவர்கள் அந்த பொறுப்புணர்வோடு அது செயற்பட்டு கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எமக்கும் அந்த சேவையை வெறுமனே 5 நிமிடத்தில் அவர்கள் பெற்று தந்திருந்தார்கள்.
உண்மையில் இந்த எரிபொருள் நெருக்கடியான காலத்தில் இந்த விடயத்தை இவ்வாறு இலகுவான முறையில் பெற்றுக்கொண்டது என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். அதன் அடிப்படையில் இந்த இடத்தில் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இன்னொரு விடயம் நான் முன்பே கூறியிருக்க வேண்டும், இறுதியில் கூறுகிறேன். என்னுடைய வாகனமும் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் நான் 2ஆம் தரமாக, அதாவது செகண்ட் ஹேண்டாகத்தான் என்னுடைய வாகனத்தையும் பெற்றுக்கொண்டிருந்தேன். அதன் மூலமாகத்தான் உடனடியாக எனக்கும் QR கோடை பெற முடியவில்லை. எனவே இந்த செகண்ட் ஹேண்ட் அல்லது தேர்ட் ஹேண்டாக வாகனங்களை பெற்றுக்கொண்டவர்கள் தான் தற்போது வரை இந்த QR கோடினை பெற முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக உங்களுக்கான தீர்வு பிரதேச செயலகங்கள் ஊடாக கிடைக்கும். ஆனால் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்களில் இந்த சேவை நடைமுறையில் இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்திய பின்னராக அது தொடர்பிலான சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது முதலாவது விடயம். இரண்டாவது மிக முக்கியமான விடயமாக, இது எந்த ஊடகங்களிலோ அல்லது அரசாங்க தரப்பினாலோ வெளியிடப்படவில்லை. மாறாக என்னுடைய ஒரு ஆலோசனையின் அடிப்படையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இனி விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தொலைபேசிகள் மூலமாக விண்ணப்பிப்பதை தவிர்த்து உங்களுடைய வீடுகளில் கணனிகளோ அல்லது உங்களுடைய அலுவலகங்களில் கணனிகள் இருக்கின்ற பட்சத்தில் அந்த கணனிகள் மூலமாக நீங்கள் விண்ணப்பித்து பார்க்கலாம். ஏனென்று சொல்லி சொன்னால், என்னுடைய ஒரு சில நண்பர்கள் கணனிகள் மூலமாக விண்ணப்பித்ததிலிருந்து அவர்களுக்கான QR கோடினை உடனடியாக பெறக்கூடியதாக இருந்தது. எனவே அவ்வாறான முயற்சிகளையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். அவ்வாறு செய்து பார்க்கின்ற பட்சத்தில் சில வேளைகளில் நீங்களும் இந்த QR கோடினை பெறக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே முடிந்தளவு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள், நீங்கள் மட்டும் பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் முடிந்தளவு உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொல்லி சொன்னால், அநேகமாக வாகனங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள், கல்வி அறிவுடையவர்கள் இவ்வாறான விடயங்களை இந்த வீடியோக்கள் மூலமாக பார்த்துவிட்டு உடனடியாக தங்களுடைய கணனிகள் மூலமாகவோ தொலைபேசிகள் மூலமாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேபோல் கிராமப்புறங்களில் அதிகமாக இந்த தொலைபேசிகளை பாவிக்காதவர்களோ அல்லது இந்த இணையதளங்களை பாவிக்காதவர்களோ வயதானவர்கள் இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் நேரடியாக பிரதேச செயலகங்களுக்கு சென்று இந்த சேவையை பெறுவதற்கு இந்த செய்தி நிச்சயமாக அவர்களுக்கும் பிரயோசனமுடையதாக இருக்கும். அதேபோல கணனிகள் மூலமாகவோ தொலைபேசிகள் மூலமாகவோ இந்த சேவையை தற்போது வரை பெற முடியாமல் தவிப்பவர்களுக்கும் நிச்சயமாக பிரயோசனமுடையதாக இருக்கும். முடிந்தவரை உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுக்கும் நன்மையை ஏற்படுத்துவதாக இருக்கும். மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.